இன்னைக்கு சஷ்டி சூரசம்ஹாரம் அப்படின்ட்டு ஈவினிங் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க. திடீர்னு எங்கள் மாமாவுக்கு ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணதுனால ஈவினிங் ஷிஃப்ட், அதனால சரி காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நேற்றே முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. நைட்டு அப்புக்குட்டி தூங்குறதுக்கே 2 மணி ஆக்கிட்டாங்க. தூக்கமே இல்லை. இருந்தாலுமே சீக்கிரம் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டேன். அதுக்கப்புறம் காலை டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி சாம்பார் தாங்க வச்சிருந்தேன். மதியத்துக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்குன்னு பார்த்து காலையிலேருந்து விடாமல் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து கரட்டுமேடு முருகன் கோயிலுக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த கோயிலுக்கு வந்து மலை ஏறி தானே போகணும். அங்கே வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளால எப்படி போக முடியும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே சரி குமரன் குன்று கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கோவிலுக்கு ஒரு தடவை தாங்க போயிருக்கோம். 1 இயர் கிட்ட ஆகுது. அது வந்து வள்ளி தெய்வானை வந்து முருகர் கூட சேர்ந்து இருப்பாங்க. கல்யாண சுப்பிரமணிய சுவாமி கோவில்னு நினைக்கிறேன். குமரன் குன்று கோவில் வந்து மாமா கம்பெனிக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் தாங்க இருக்குது. அதனால கம்பெனியில் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கால் பண்ணி கேட்டாங்க. அவங்க அடிக்கடி அந்த கோயிலுக்கு போவாங்க. நாளைக்கு வந்து திருக்கல்யாணமா அங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனால் இன்னைக்கு போக வேண்டாம், நாளைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பிளான் டோட்டலாக சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு நாளைக்கு வந்து வடை பாயசம் பண்ணி சாமிக்கு படைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் இன்னைக்கு மழைனால கரட்டிமேடு கோயிலுக்கு போகிற மாதிரி இல்லை. சரி அங்கேயுமே வந்து நாளைக்கு திருக்கல்யாணம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வடை பாயசம் பண்ணி சாமிக்கு படைச்சிட்டு நாளைக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானையே மாற்றி நாளைக்கு வடை பாயசம் செஞ்சு பண்ணியிருந்தா கூட லேட்டாக இருப்போம் போல இருக்கு. இன்னைக்கு வந்து சீக்கிரம் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனாலேயே சீக்கிரம் குளிச்சதுனால காலை டிஃபனுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஒரு 11:30க்கெல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாமிக்கு வடை பாயசம் வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு எடுத்த முடிவு வந்து நான் திடீர்னு எடுத்தது தாங்க. நான் முன்னாடியே பிளான் பண்ணிலாம் பண்ணலை. என்னமோ தெரியலங்க, எனக்கு ஏதோ ஆசையாக இருந்துச்சு சாமிக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து நாளைக்கு பண்ணுற பிளானு இன்னைக்கு கோயிலுக்கு போகிறது கேன்சல் ஆனதுனால நான் இன்னைக்கு பண்ணிட்டேன். எப்பவுமே சாமிக்கு படைக்கும் போது ஒரு 2 மணிக்கிட்ட தொட்டுடுங்க. பட் இன்னைக்கு என்னமோ நான் சீக்கிரமாகவே எல்லாமே பண்ணிட்டேன். 12:30க்கே எல்லாமே சமைச்சு முடிச்சிட்டேன். பட் வந்து வடை மட்டும்தான் பெண்டிங் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா உளுந்து நான் லேட்டாக தானே ஊற வச்சேன் பிளான் இல்லாததுனால. அதனால் ஒரு 1:30 மணி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டே உளுந்து ஊற வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து பருப்பு வேக வச்சுருந்தேன் சாம்பார் வைக்கிறதுக்காக. நான் ரொம்ப தடபுடலாம் சமைக்கலைங்க. முள்ளங்கி சாம்பார் வச்சுருந்தேன். தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சாதமும் சைட்லேயே வெந்துட்டு இருந்துச்சு. பாயசமும் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிட்டு அதையுமே முடிச்சிட்டேன். பேலன்ஸ் வந்து எனக்கு வடை செய்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 1:30 மணி நேரம் தான் ஆனிச்சு ஊறினது. பரவாயில்ல அப்படின்ட்டு அரைச்சி வடையுமே சுட்டு முடிச்சிட்டாங்க. நேற்று வச்ச ரசம் இருந்ததுனால இன்றைக்கி நான் ரசம் வைக்கலைங்க. செஞ்சுட்டு இருக்கும் போதே இடையிடையே வந்து அப்பனு வந்து கொஞ்சம் தொல்லை பண்ணுவான். அவனை இடுப்பில் வச்சுக்கிட்டு தான் சமைக்கணும். இன்றைக்கி ரொம்பலாம் தொல்லை பண்ணல. கொஞ்சம் அவங்க அப்பா இருந்ததுனால கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சமைச்சது எல்லாத்தையுமே வச்சு சாமிக்கு படைச்சிட்டு நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. எனக்கு மனசு ரொம்ப திருப்தியாக ஆயிடுச்சு. இன்றைய பொழுது இப்படி தான் போணுச்சு. நாளைக்கு கோயிலுக்கு போகலான்ட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை எங்கள் வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.